இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 6 பீன்ஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 1 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு பட்டாணி, 1 கப் உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 1 கப் கேரட். இந்த கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜ் பிரியாணி குக்கரில் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். லைட்டாக இது வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நெக்ஸ்ட் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக இது மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே பட்டாணி ஆட் பண்ணால் ஓவர் குக் ஆயிரும். அதான் இப்போ லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மூடி போட்டு வைக்க போகிறேன். குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு விசில் வரட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. அரிசி எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு. டேஸ்டான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் என் ஸ்டைலில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.